students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா proportions பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோல ratios பத்தி பார்த்திருந்தோம். அதோட கண்டினியூவேஷனா இன்னைக்கு இந்த வீடியோல proportions தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, proportion அப்படினா என்ன அப்படினா equating two ratios. ஓகேங்களா, ரெண்டு ரேஷியோவை ஈக்குவேட்டிங் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா proportion அப்படினு சொல்வாங்க. சரிங்களா, for example a is to b equal to c is to d இப்படி தான் எழுதுவோம். சரிங்களா, ப்ரொபோர்ஷன் ரெண்டு ரேஷியோஸோட நம்ம ஈக்குவல் எடுக்கணும். ஓகேங்களா, ரெண்டு ரேஷியோட ஈக்குவல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதமாக எப்படி எழுதுவாங்கன்னா a is to b is c is to d. ஓகேங்களா, இந்த சிம்பிளுக்கான இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனோட சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிம்பிள் என்ன அப்படின்னா இப்படி. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனுடைய ஒரு சிம்பிள். சரிங்களா, இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம் அண்ட் தென் இந்த ரெண்டு டேர்ம். ஓகேங்களா, இப்போது இது எப்படி எழுதுவோம்னா b கிராஸ் c ஈக்குவல் டு a கிராஸ் d. இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் எழுதுவோம். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனாக இருக்கா, அந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ரொபோர்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 6 18 7 21 அப்படிங்கிற இந்த டேர்ம் இந்த வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து ப்ரொபோர்ஷனாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி எழுதலாம்? 6:18, இது வந்து ஈஸ்ட் தான்ப்பா, 7:21. ஓகேங்களா, இப்படி இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம்? இந்த ரெண்டு டேர்ம் அண்ட் தென் இந்த ரெண்டு டேர்ம் இல்லையா? அப்போது 6 × 21 ஈக்குவல் டு 8 × 7. ஓகேங்களா, இப்படி இதை எழுதுவோமா? இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த சீக்கிரமே ஈக்குவல் தானே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 1 6 are 6, 3 6 are 18 வந்து வருது. ஸோ 1 7 7 7 7 3 are 21. ஓகேங்களா, அப்போ இங்கே இருக்க 3யும் இங்கே இருக்க 3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்கே ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போது இந்த கொடுத்துருக்க இந்த கிவன் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொபோர்ஷன் வேல்யூஸ். ஓகேங்களா, அதுவே மிஸ்ஸிங் டேர்மில் இப்படி கேட்டாங்க அப்படின்னா இங்கே எக்ஸில் இருக்க வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷனல் வேல்யூஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா அகைன் அதே மாதிரி தான் மிஸ்ஸிங் டேர்மில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க எக்ஸோட வேல்யூ நாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த கிவன் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷனலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா அதே மாதிரி தான் இந்த ரெண்டு டேர்ம் அந்த இந்த ரெண்டு டேர்ம் நம்ம கம்பேர் பண்ணணும். எப்படி எழுதுறது? x × 6 ஈக்குவல் டு 2 × 3. ஸோ அப்போ நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ இங்கே x × 6 ஈக்குவல் டு 6ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 6 இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்க 6 டிவைட் ஆகிடுமா? அப்போ ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன வேல்யூ வரணும்னா 1 அப்படிங்கிற வேல்யூ வரணும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? 2:1 ப்ரொபோர்ஷனல் டு 6:3. ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா, ப்ரொபோர்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டெண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது a is to b ஈக்குவல் டு c is to d இருக்குது அப்படின்னா நம்ம ரேஷியோஸை தலைகீழாக போட்டாலும் நமக்கு அந்த ரிலேஷன் மாறாது. இப்போ a is to b நான் b is to a எழுதியிருக்கேன், c is to d d is to c அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ ரேஷியோஸில் தலைகீழாக எழுதியிருக்கேன், நம்மளுக்கு ரிலேஷன் மாறாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டெண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் எழுதுங்க. 3:2 இருக்குது அப்படின்னா 3:6 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2:3 எழுதினாலும் 6:3 எழுதினாலும் நமக்கு அந்த ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாறாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டெண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்டரெண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இப்போ a is to b ஈக்குவல் டு c is to d அப்படின்னு ஒரு ரிலேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம். ஓகேங்களா, இப்படி எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அல்டரெண்டோன்னு சொல்லுவாங்க. இப்போ a is to c ஈக்குவல் டு b is to d இப்படி எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அல்டரெண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸில் பாருங்கள், 3:5 ஈக்குவல் டு 6:2 இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம் எழுதணும் இல்லையா? அப்போது 3:6 ஈக்குவல் டு 5:2. ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சம்ஸில் போடும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போனண்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, காம்போனண்டோ அப்படின்னா என்னென்னா போத் சைட்ஸும் நான் ஆட் பண்ணி கம்பேர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, இது எப்படி எழுதலாம்னா இப்போ இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கம்பேர் பண்ணணும். அப்போ a + b
ஈஸ்ட் பி ஈக்குவல் டு இது ரெண்டு பண்ணுங்கள் சி ப்ளஸ் டி ஈஸ்ட் டி. ஓகேங்களா, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கம்பேர் பண்ணும். பியோட இதெல்லாம் ஆட் பண்ணி டியோட கம்பேர் பண்ணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3:5 ஈக்குவல் டு 2:3 இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் 5ஓட கம்பேர் பண்ணணும். அது எப்படின்னா 3 + 5:5 ஈக்குவல் டு 2 + 3:3. ஓகேங்களா, இப்போ 5 + 3 அப்படிங்கிறது 8:5 ஈக்குவல் டு 3 + 2 அப்படிங்கிறது 5:3. ஓகேங்களா, இதுதான் இதோட ஆன்சர். இதுதான் காம்போனண்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டு சைடுமே ஆட் பண்ணி கம்பேர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்போனண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைடண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஐ மீன் அடிஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரெண்டு சைடையும் சப்ராக்ட் பண்ணி கம்பேர் பண்ணுறது. ஓகேங்களா, அது எப்படி எழுதுவோம்னா இப்போ A:B ஈக்குவல் டு C:D அப்படின்னு ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து எப்படி பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஓகேவா சப்ராக்ட் பண்ணி கம்பேர் பண்ணுறது. அப்போ அதே மாதிரி இதுவும் C - D ஈஸ்ட் டி. ஓகேங்களா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்பர்ஸில் போட்டு பாருங்கள். இப்போது 5:3 அதே நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 2:3 இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 5 - 3:3 இது 2 - 3:3. அப்போ 5 - 3 எவ்வளோ வரும், 2:3 ஈக்குவல் டு -1:3. ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறையா கொஷின்ஸில் எல்லாமே இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருப்போம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட ரிலேட்டட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா எக்ஸு ப்ரொபோஷ்னல் டு ஒய். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. இந்த சிம்பிள் ஓகேங்களா, இந்த சிம்பிளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டு ஒய் இந்த மாதிரி தான் எழுதுவோம். சரிங்களா, ஐ மீன் என்னென்னா ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனதர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். இதுதான் என்னென்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா எக்ஸு ப்ரொபோஷ்னல் டு 1/y இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இதுதான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா, டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஓகேங்களா, டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய் சம்பளம். சரிங்களா, ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கில் 1 மணி நேரம் வேலை செஞ்சால் 100 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவர் அண்ட் சேலரிக்கான ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது ஹவர் அண்ட் சேலரி. ஓகேங்களா, இந்த மாதிரி டேபிள் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. அதுவே 2 ஹார்ஸ் ஒர்க் பண்ணோம்னா எனக்கு 200 ருபீஸ் கொடுப்பாங்க. அதே 5 ஹார்ஸ் ஒர்க் பண்ணால் எனக்கு 500 ருபீஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது மூலம் எங்களுக்கு என்ன தெரியுது, சேலரி இன்க்ரீஸ் ஆக ஹவரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஹவர் இன்க்ரீஸ் ஆக சேலரியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா salary is proportional to hour. ஓகேங்களா, சேலரியும் ப்ரொபோஷ்னல். ஓகேங்களா, சேலரி ப்ரொபோஷ்னல் டு ஹார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஹார் ப்ரொபோஷ்னல் டு சேலரின்னு கூட எழுதலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பைப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 10 ஹார்ஸ் தேவைப்படுது. சரிங்களா, 10 ஹார்ஸ் தேவைப்படுது ஒரு பைப்பை நான் திறக்கிறதுக்கு. சரிங்களா, அப்படி இருக்கும் போது எனக்கு என்ன இதில் எடுத்துக்கலாம்னா இப்போ பைப்ஸ் இன்டு டைம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, இன்வெர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே எத்தனை இங்கே கொடுத்துருக்க கிவன் வச்சு நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின். ஓகேங்களா, இதுதான் நமக்கு கொஷின். இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க எத்தனை பைப் இங்கே கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க,
10 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போது 10 ஈக்குவல் கான்ஸ்டன்ட், ஏன்னா நம்ம கான்ஸ்டன்ட் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ இங்கே 10 ஓகேங்களா. அப்போ நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஒரு பைப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு 10 ஹார்ஸ் ஆச்சு. அப்படி பைப் ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போது 2 பைப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்முலாலே நம்ம எழுதிக்கோங்க. பைப் இருக்க இடத்துல வெறும் 2 பைப்ஸு எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகேங்களா. போன டைம் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க, அதனால டைம் போட்டுட்டோம். இதுதான் நமக்கு டைம் தெரியாது. கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும், ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும் 10 அப்படிங்கிறது. எனக்கு டைம் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த மல்டிப்ளைல இருக்க 2 வந்து இன்சிடென்ட்ஸ்னால் டிவைட் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு 5 கிடச்சிருக்கு சரிங்களா. அப்போ செகண்ட் வந்து 2 பைப்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு 5 ஹார்ஸ் இருந்தாலே போதுமானது சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு பைப் ஓப்பன் பண்ணுறதுக்கு 10 ஹார்ஸ் ஆச்சு, 2 பைப் ஓப்பன் பண்ணுறதுக்கு 5 ஹார்ஸ் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 5 பைப்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்போது 5 × டைம் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ. எனக்கு டைம் தான் வேணும். அப்போ 10/5 ஈக்குவல் டு 2 ஓகேங்களா. ஹார்ஸே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது தெரியுதுங்களா. இப்போ ஒரு பைப்புக்கு எனக்கு 10 ஹார்ஸ் ஆச்சு, 2 பைப்ஸ்க்கு எனக்கு 5 ஹார்ஸ் தான் ஆச்சு. 5 பைப்ஸ்க்கு எனக்கு 2 ஹார்ஸ் இருந்தாலே போதுமானது ஓகேங்களா. நமக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகலை. பைப்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஹார்ஸ் கம்மியாகுது, ஹார்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு பைப்ஸ் கம்மியாகுது இல்லையா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இது எப்படி எழுதலாம், பைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதுவே டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பைப் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.